ஆனால் இப்போ வரைக்கும் முதல்வர் எந்த ஒரு ரியாக்ட் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த முதலமைச்சர் பேசணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நான் சபரிவர்மன் இறந்ததோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. 19 இடத்துல அவங்க உடம்புல காயம் ஏற்படுத்தி இருக்கதாட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுற்ற கையையே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்தில் உடைச்சிருக்காங்க. சிறையில் ஏற்பட்டாலும் சரி, காவல் நிலையத்தில் ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதை அவர் வெளிப்படையாக கூறுகிறார். அதை மறந்து விடாதீர்கள் என்று அவருக்கு ஞாபகப்படுத்துகின்ற அதே நேரத்தில் சிறை அதிகாரிகள் பொறுப்போ மருத்துவர்கள் பொறுப்போ அவர்கள் எல்லாம் இதில் கோர்க்க வேண்டும். அவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும். கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் சிறைத்துறையில் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன். தயவு செய்து டிஜிபியிடம் நிர்மல்குமார் அவர்கள். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான மனித உரிமை செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் திரு தெண்டிவேணு அவர்கள். சார் வணக்கம். 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 குறிப்பாக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுதல் என்பது போல் உங்களுக்கு மட்டும் தொடர் வேலை இருந்து கொண்டே இருப்பது போல தோன்றுகிறது. ஆகாஷ் போன ஆட்சியில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறினார். அதில் நேரடியாக நீங்கள் வழக்காடினீங்க. இன்றைக்கி சபரிவர்மன் லாக்அப் டெத் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். என்ன நடக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? சபரிவர்மன் வழக்கு சம்பந்தமாக பேசுகிறீங்கன்னா, நம்ம நேற்று 3 பேர் கைதாகிருக்கிறாங்க. ஸோ ஆட்சிகள் மாறி இருக்கு, காட்சிகள் மாறி இருக்கு, செயல்பாடுகளும் மாறி இருக்கு. ஓகே, பழைய செயல்பாடுகள் கிடையாது. 3 பேர் கைதாகிருக்கிறாங்க. இறந்த சபரிவர்மனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் முடித்து பிஎம் ரிப்போர்ட் உடனடியாக குடும்பத்திடம் கொடுக்கப்பட்டு இன்னும் வீடியோ டேப் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவங்க பாடியை வாங்காமல் இருக்காங்க. காம்பன்சேஷன் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அந்த குடும்பத்திற்கு வேறு எதுவும் செய்யவில்லை. செய்து விடுவார்கள் என்ற வேண்டுகோளை நம்ம இப்போ வைக்கலாம். ஓகே, எதிர்பார்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் வேண்டுகோளை வைக்கலாம். அதனால் ஆட்சிகள் மாறி இருக்கு, காட்சிகள் மாறி இருக்கு. சிறைத்துறை மாறவில்லை, காவல்துறை மாறவில்லை. ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் இந்த சிறைத்துறை சார்ந்த சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். காரணம், நம் மண்ணை சார்ந்த அமைச்சர் அவர் தான் சிறைத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார். ஆகவே ஒரு பக்கத்தில் அவர்கள் வேகமாக வேலை செய்திருக்கிறார்கள் என்பது, அவர்கள் செல்லுகின்ற பாதை நேர்மையாக இருக்கு என்று நாம் கருதினாலும், சிறைத்துறையில் பல விஷயங்கள் அவருடைய காதுகளுக்கே எட்டாத அளவிற்கு சிறைத்துறை பாதுகாத்து வைத்துக்கொள்ளும். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தினம் என்பது ரொம்ப முக்கியமான தினம். 15/7. இந்த 15/7ஆம் தேதி இது இறந்த சபரி ஒரு மாற்றுத்திறனாளி. முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த 15/7/25 சென்ற ஆண்டு ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ற முறையில் இன்று அதுக்கு பின்பு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் 80% மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் முருகானந்தம், அவருடைய வழக்கில் முருகானந்தம் டாக்டரின் என்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பில் அவர் கூறுவது, அட்மிஷன் நேரத்திலேயே உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்கள நீங்கள் குறிப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று. நாகர்கோவில் சிறையில் அதை செய்தார்களா என்று அமைச்சர் அவர் உடனடியாக எல்லா இடத்துக்கும் வேகமாக போகிறாங்கல்ல, சிறைக்கு போட்டோம். வீல் சேர்ஸ் இருக்கணுன்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த தீர்ப்பு வந்த பிற்பாடு ஆர்டிஐ போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். அதனால் அவங்க சென்ற ஆட்சின்னு சொன்னாங்கன்னா, சென்ற ஆட்சியில் என்ன செய்யலைன்ற பட்டியல்லாம் எங்கிட்ட இருக்குது, இல்லாமல் கிடையாது. எல்லா சிறைகள்லையும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சொல்கிறது, ஃபிசியோதெரப்பி கொடுப்பதற்கு வசதிகள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த சிறைத்துறை மாற்றுத்திறனாளிகள் போய் வசதியாக மூவ் பண்ணுறதுக்கான அக்சசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாகர்கோயிலில் இல்லைன்றது வள்ளிநாயகம் போராடிட்டார். வள்ளிநாயகம் மேலே திமுக ஆட்சியில் வள்ளிநாயகத்துக்கு எதிராக வழக்குகள் போட்டு அது ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம். அந்த வள்ளிநாயகம் வீல் சேர் பவுண்ட் வள்ளிநாயகத்தை இந்த நீதித்துறை அவர்களுடைய ஆட்சியில் இதே சப்ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். அவருக்கு காலுக்கு வயிற்றுக்கு கீழே ஒன்றுமே கிடையாது. அவர் டாய்லெட் போனோம்னா வயிற்றை அப்படியே காலி பண்ணி தான் காலி பண்ணணும். இவரை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள்.
அப்போ இந்த தீர்ப்பு கிடையாது. அந்த வள்ளிநாயகம் இன்னும் நாகர்கோயிலில் உயிரோடு இருக்கார். ஸோ வள்ளிநாயகம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல போராட்டங்கள் நடத்தினார். சபரி இன்று அவர் இறப்பின் மூலமாக தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய சிறைத்துறையை எழுப்பக்கூடிய ஒரு ஆவியாக அது மாறுகிறார். இந்த கொலை வந்து சாதாரண கொலை கிடையாது. 3 நபர்கள் மட்டும் செய்திருக்கக்கூடிய கொலை கிடையாது. 6 மணிக்கு காலையில் அவர் இறக்கிறார். ஓகே. அப்போ இரவில் சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இரவில் வந்து வெறும் ஹெட் கான்ஸ்டபிள் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களா? இவருக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொன்னால் சிறையில் வந்து மருத்துவ உதவி செய்வதற்கு யாரும் மருத்துவர்கள் வரலையா? எப்படி பாடி வந்து இங்கேருந்து சப்ஜெயிலிருந்து உங்களுக்கு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு இறந்து ஆஸ்பத்திரியில் பெறப்படுகிறது? அப்போது பல நபர்கள், உயர் அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகள் இந்த தகவல் தெரிந்து செயல்படாமல் இருந்திருக்கிறார்கள் அல்லது கட்டளையிட்டிருப்பார்கள். அந்த கட்டளையிட்டவர்கள் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபலில் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கை இருக்குது. 3 நபர்கள் நீங்கள் பலியாக்கியிருக்கீங்க, ஆனால் எப்பொழுதும் உயர் அதிகாரிகளை பாதுகாப்பீர்கள். அந்த பாதுகாப்பு செயல் இதில் நடக்கக்கூடாது. அதுதான் திமுக மாடல். ஓகே. திமுகவுக்கும் டிவிக்கு வித்தியாசம் வேணும். உனக்கு வந்து மடப்புறம் கேஸில் வழக்கில் பின்னே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ரமேஷ்குமாரை, திருப்போணம் காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருந்த ரமேஷ்குமாரை சஸ்பெண்டே பண்ணாமல் மார்ச் மாதம் 7ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட ஆகாஷ் மானாமதுரை காவல் நிலையத்துக்கு இன்ஸ்பெக்டரை போட்டு இன்னைக்கு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கார். இதுதான் அவர்களுடைய ஆட்சி. உங்களுடைய ஆட்சி அதே போல இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் தயவு செய்து இதில் யார் உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பது எந்த பாரபட்சம் இல்லாமல். ஆகாஷ் சார்ஜ் ஷீட் போட்டாங்க இல்லையா? எங்க ஆகாஷ் வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. நான் கேட்கறது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வச்சிருக்க இன்ஸ்பெக்டர் திருப்போணத்தில் கொலையோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். அந்த உணர்வில்லாத மனிதர்கள் இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை. ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கு, கொடூர கொலை நடந்திருக்கு. எந்த அளவுக்கு கொடூரம்னா, இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை, எங்கள் போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ வந்து விசாரிக்கட்டும்னு ஒப்படைத்தார்கள். நான் கூட நீதிமன்றத்தில் சிபிஐ வேண்டாம் என்று வாதாடினேன். இல்லை கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு நாங்கள். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் நீங்கள். ஆனால் அந்த சண்முக சுந்தரத்தையோ அந்த ரமேஷ்குமாரோ அல்லது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரோ இல்லை இருக்க ஹெட் கான்ஸ்டபிளோ இன்னைக்கு 3-4 பேர் வெளியே இருக்காங்க. வெளியே இருக்கவங்களை எங்கே போடுவீங்க நீங்கள்? அதே ஜூரிஸ்டிக்ஷனில் போடுவீங்களா? இறந்த அஜித்குமாரோடைய தாய்க்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் மானாமதுரை அதே கொலைக்காரனை கொண்டு போய் இன்ஸ்பெக்டராக போடுறீங்க. தப்பு இல்லையா? நீங்கள் உண்மையான நேர்மையாக இருக்கிறதுனா அவங்களை கொண்டு போய் வேறு ஜோனில் போடுங்க. வடக்கு ஜோனில் கிருஷ்ணகிரியில் போடுங்க. வேலை செய்யட்டும். எங்கே இருந்தாலும் அரசு வேலை தானே. அது என்ன மானாமதுரையில் திருப்போணத்தில் சம்மந்தப்பட்டவனை கொண்டு போய் மானாமதுரையில் போடுறது? சில பேர் திருப்போணத்தில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான். அது இருக்கக்கூடாதுன்றதான் நிர்மல்குமார்ட்ட நம்ம சொல்கிறோம். சுட்டி காட்டுவதற்கு காரணம் திமுக பற்றி பேசுறதுக்காக கிடையாது, நிர்மல்குமார் ஐயாவுக்கு புரியணுன்ற காரணத்துக்காக சொல்கிறோம். கண்டிப்பாக அதை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதான் இந்த 15/7/25 முக்கியமான நாள். உச்ச நீதிமன்றத்துடைய கட்டளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைகளிலும் அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறா என்று உங்களுடைய டிஜிபி பிரிசன்ஸ் அவர்களை அழைத்து நீங்கள் உடனடியாக கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் கேட்கும்போது உங்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தான் உதவும். உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த கேள்வியை கேளுங்கள். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 1 வருஷத்தில் ஒரு அமலாக்கம் நடக்கலை. நீங்கள் பொறுப்பெடுத்து 3 மாதம் ஆக போகுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இது அமலாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இதே 15ஆம் தேதி இதே நிர்மல்குமாருக்கு இன்னொரு முக்கியமான நாள். இது தமிழகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரியுன்ற காரணத்தினால் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. சொல்றதுனால யாரையும் சேர்த்து கோத்துறாதீங்க. கோத்துருவாங்க, நிறைய பேர் கோத்துருவாங்க. இந்த கோக்கிற வேலையை கொஞ்சம் விட்டுற சொல்லுவோம். இதே 15ஆம் தேதி, இன்ஃபேக்ட் 14ஆம் தேதி பனையூர் இல்லத்தில் அவங்களுடைய அலுவலகத்தில் 20 மாவட்டங்களில் இறந்த காவல்துறையில் சித்திரவதையால் இறந்த குடும்பங்களை அழைத்து ஒரு உரையாடல் நடந்தது. முக்கியமானது. அந்த உரையாடல் வந்து ஒரு முதலமைச்சர், இப்போ முதலமைச்சர் அதில் பங்கேற்பு செய்தார். இன்று அமைச்சரவையில் இடம்பெறுகின்ற இன்க்ளூடிங் சட்டமுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய, சிறைத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு நிர்மல்குமாரும் அதில் இடம்பெற்றார். அவருடைய மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களில் இடம்பெற்றார்கள். ஆதவ் அர்ஜுனா அதில் இடம்பெற்றார்கள். நிறைய பேர் அதில் இடம்பெற்றார்கள். நான் எதுக்கு இதை ஞாபகப்படுத்துறேன்னா, சில நேரங்களில் வந்து ஆட்சியில் இல்லாததுன்னு மறந்துடுவாங்க. இது நல்ல விஷயங்கள், மறக்காதீர்கள், ஞாபகப்படுத்துகிறோம். கேட்டு
மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணீர் சிந்தினார். இல்லைன்னு சொல்லுங்க அவங்கள. இந்த குடும்பங்கள் 20 குடும்பங்கள் இருக்கு, அவங்க தான் சாட்சி. ஒவ்வொரு கதையும் கேட்டு அது 20 நிமிஷத்துல முடிகிறது. 3 மணி நேரம் அமர்ந்து கேட்டு இந்த மணிகண்டன் ராமநாதபுரம் மணிகண்டன் இறப்பெல்லாம், அந்த இளையங்குடி நினைக்கிறேன், அந்த இறப்பெல்லாம் அவங்க தகப்பனார் அமர்ந்திருக்கிறார், காது கேட்க முடியாது அவரால். அவரும் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய உரையாடல் என்பது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய உரையாடல். ஏன்னா சத்தம் போட்டு பேச வேண்டியதாக இருக்குது, அப்போதான் அவர் கேட்கும். இதில் பிரேக் டவுன் ஆனது குடும்பங்கள் மட்டுமல்ல, இன்று பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் பிரேக் டவுன் ஆனார்ன்றதை நான் பொறுப்புடன், மரியாதையுடன், ஆதங்கத்துடன் இங்கே தெரிவிக்கிறேன். காரணம், அதுக்கு மறுநாள், அதாவது இன்று சென்ற ஆண்டு 15/7/25 சென்னையில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். அதில் உத்தரவாதம் கொடுக்கிறார். இது போன்ற காவல் சித்திரவதையால் சிறையில் ஏற்பட்டாலும் சரி, காவல் நிலையத்தில் ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதை அவர் வெளிப்படையாக கூறுகிறார். அதை மறந்து விடாதீர்கள் என்று அவருக்கு ஞாபகப்படுத்துகின்ற அதே நேரத்தில், கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த உத்தரவாதங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த குடும்பத்திற்கு வெறும் சஸ்பென்ஷன், கைதுகள் மட்டும் போதாது. உயர் காவல்துறை அதிகாரிகள் யார் இதில் பொறுப்போ, சிறை அதிகாரிகள் பொறுப்போ, மருத்துவர்கள் பொறுப்போ, அவர்கள் எல்லாம் இதில் கோர்க்க வேண்டும். அவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றால்கள்தான் அவர்களுக்கு சிறை வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியும். சிறையில் நீங்கள் ஆஃபீஸராக இருக்கிறது வேற, கைதியாக இருக்கிறது வேற. நீங்கள் போய் தைரியம் இருந்தால் கைதிகளோடு போய் நீங்கள் இருங்க. உங்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு நாங்கள் வெளியிருந்து பார்க்குறோம். ஒன்று. ஓகே, இந்த குடும்பத்திற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அஜித்குமார் வழக்கில் 32 லட்சம் ரூபாய் 50,000 கொடுத்தார்கள். காரணம், ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு வேலை, அரசு வேலை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பட்டா கொடுத்ததுனால அவங்களுக்கு 32 lakhs கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், இந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். இந்த 15ஆம் தேதி இன்னொரு விதத்தில் முக்கியம். அதுக்கு முன்னாடி பாளை சிறையில் இருக்கக்கூடிய ஜெயில் சூப்பரண்டு தான் இந்த நாகர்கோயிலுக்கு இன்சார்ஜ். பாளை சிறைன்றது ரொம்ப விசித்திரமான சிறை என்பது மாண்புமிகு நிர்மல்குமாருடைய கவனத்திற்கு இந்த நேரத்தில் கொண்டு வரும். இந்த நேரங்களில் பேசும்போது தான் அவர்களுக்கு காதுகள் கேட்கும், செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை. நம்ம சும்மா குற்றம் சொல்வதற்காக இல்லை. சாதிய பாகுபாடு ஒரு சிறையில் தேசிய ரீதியில் அவமானப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சிறை என்றால் அந்த சிறை. அந்த சிறையில் ஒரு அசிங்கமான நபரும் அமர்ந்து இருக்கிறார். ஒரு கோடீஸ்வரன் தாராபுரத்தில் கொலையை செய்துவிட்டு, இந்த முருகானந்தம் டாக்டரின், இன்னைக்கு டாக்டரின் இருக்குல்ல, இந்த தீர்ப்பு சொன்னேன், ஜஸ்டிஸ் மகாதேவன் கொண்டு வந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் மனுதாரராக இருந்த முருகானந்தத்தை கொலை செய்த கொலையாளி கோயம்புத்தூர் சிறையிலிருந்து மாற்றப்பட்டு தெற்க வராராம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. சிறைத்துறைக்கு தெரியாமையா வந்தார்? இங்க இருக்கக்கூடிய தெற்க பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய மற்ற குற்றவாளிகளுடன் சதியில் ஈடுபட்டு பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எனக்கு செவி மூலமாக கேட்கப்படுகிறேன். தயவு செய்து பாளை சிறையினுடைய சூப்பரண்ட் அவர்கள் உஷாராக இருங்கள். உங்களிடம் இருப்பது வெறும் ஒரு முதல்ல கோடீஸ்வரன் என்று நினைக்காதீர்கள். மிக மிக கொடூரமான குற்றவாளி இருந்து சென்ற வாரம் 7ஆம் தேதி அந்த வழக்கில் புகார்தாரரை தாக்கி இருக்கிறார்கள் என்று மறந்துடாதீங்க. இந்த தாக்குதல் நடக்கிற சதி வேலைகள்லாம் வெளியே நடக்கிறது இல்லை. சதி வேலைகள்லாம் சிறையில் நடக்குது என்பது வெளியே வந்திருக்கு. சிறையில் நடக்கக்கூடிய சதி வேலைகளாக இருந்தால் சிறைத்துறையில் சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய கவனம் இருக்கு. இதை நிறுத்த வேண்டும் என்றால் தாவேகா ஆட்சி என்ன செய்ய வேண்டும்? 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இதே ஜஸ்டிஸ் மகாதேவன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு தீர்ப்பளித்து நான் அஃபிஷியல் விசிட்டர்ஸ், அரசு சாரா விசிட்டர்ஸ் சிறையை பார்வையிடுவதற்கான அந்த அஃபிஷியல் விசிட்டர்ஸை தாண்டி இருக்கக்கூடியவரை நியமனம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இன்று வரை இது நடக்கப்படவில்லை. நான் சொல்றது 23 ஜனவரி, 24 வந்துருச்சு, 25 வந்துருச்சு, 26 வந்துருச்சு, இன்னும் நியமனம் படவில்லை. போர்ட் ஆஃப் விசிட்டர்ஸ் மீட்டிங், அஃபிஷியல் நான் அஃபிஷியல் விசிட்டர்ஸ் சேர்ந்து போர்ட் ஆஃப் விசிட்டர்ஸ் ஒவ்வொரு சிறைக்கும் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தலைவர். அவர்களுடைய மினிட்ஸ் வெப்சைட்டில் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது வெப்சைட்டில் இருக்கான்னு பாருங்கள்.
மிஸ்டர் நிர்மல்குமார் தயவுசெய்து பாருங்கள், எங்கேயாவது போட்டிருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா வருஷத்துக்கு இறுதியில் இந்த மாதிரி எல்லா போர்ட் ஆஃப் எல்லா மினிட்ஸையும் எடுத்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டாக, என்ன சொல்கிறது, ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டறிக்கையாக உங்கள் வெப்சைட்டில் போடணுன்றாங்க. பிரிசன் வெப்சைட்டில் எங்கேயாவது பிரிசன் வெப்சைட்டில் ஆனுவல் ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆகிருக்கா? அப்போ உங்களுக்கு வேற ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. உங்கள் முன்னாள் டிஜிபி, நம்ம ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக இருந்த அந்த மாண்புமிகு நபரை இப்போ டிஜிபி பிரிசன்ஸாக இருக்கார், அவரை அழைத்து இதை உடனடியாக அவரிடம் நீங்கள் கேட்டு இதை உடனடியாக சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. காரணம், இது போன்ற இறப்புகள் நடக்குதுன்னு மட்டும் நான் சொல்ல, சித்திரவதை இன்னைக்கு இறந்ததுனால உங்களுக்கு எனக்கு தெரியுது. இறக்காமல் எத்தனை பேர் உள்ளே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சித்திரவதையால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யாரிடம் இந்த கதைகளை சொல்லுவார்கள்? இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளாக வழக்கறிஞர்கள் செல்கிறார்கள். அவர்கள்லாம் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அதனால் இந்த நான் அஃபிஷியல் விசிட்டர்ஸை உடனடியாக நியமனம் செய்கின்ற பணியும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பணியும் இதெல்லாம் இந்த தீர்ப்பில் வருது, 23 தீர்ப்பில். அதை உடனடியாக அமலாக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமாருக்கு இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தத்தில் நடக்கிறதா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்குது என்ற அந்த கோரிக்கையை நான் இந்த நேரத்தில் வைத்து, அது ஏன் இப்போ பொறுப்பு முக்கியம்னா, எல்லா ஜெயிலையும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ லாபம் வரும்? யார் ஆடிட் பண்ணுறா? அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குவதற்கு யார் டெண்டர்லாம் எடுக்கிறாங்க? இது ஒவ்வொரு சிறையிலையும் முறையாக அஃபிஷியல் விசிட்டர்ஸாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க உள்ளார போயிருந்தாங்கன்னா, ஒழுங்காக டிஜிபி பிரிசன்ஸ் இதெல்லாம் பார்வையிட்டார்கள் என்றால், கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் சிறைத்துறையில் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன். தயவு செய்து டிஜிபியிடம் நிர்மல்குமார் அவர்கள் உரையாடி இதில் உண்மை இருக்கா இல்லையா, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஏன் சில சிறைச்சாலைகளில் மட்டும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பெறப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா என்ற விஷயங்களை தயவு செய்து பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 3வது கண் சிறைத்துறையை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாக இருக்கணும். அந்த கண் தாவேக ஆட்சியினுடைய கண்ணாக இருக்கக்கூடாது. தாவேக ஆட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிபுணர்களை நியமனம் செய்யுங்கள். உண்மைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால்தான் அந்த சுவர்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள்லாம் வெளியே வரும். அதன் மூலமாக தான் நீங்கள் சித்திரவதையை தடுக்க முடியும், பெரிய ஊழல்களை தடுக்க முடியும். இந்த சாதிய பாகுபாடு நடக்கிறத கேவலமாக அதை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பொறுப்போக கூடி உங்களை பாராட்டுகிறோம். 3 பேரை நீங்கள் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணீங்கன்றது பாராட்டுறோம். நீங்கள் அந்த எஸ்பி ஸ்டாலினுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தீங்க பாருங்கள், அது பலன் அடைச்சிருக்கு. தொடர்ந்து உங்கள் போலீஸ் இண்டிபெண்ட்டாக செயல்படுகின்ற, நேர்மையாக செயல்படுகின்ற காவல்துறையாக மாற்றுவதற்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள். அவர்கள் கண்டிப்பாக அது போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. செய்யுங்கள் என்று வாழ்த்துகிறோம். ஒரு விஷயம், ஆனால் கடந்த ஆட்சியில் அஜித் குமாரோடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முதல்வர் தலையிட்டு அறிக்கை விட்டார், சாரி கூட சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் முதல்வர் எந்த ஒரு ரியாக்ட் பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த முதலமைச்சர் பேசணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நான் பேசுகிற வேலைகள்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். பழைய ஆட்சியில் இருந்தவங்களாம் நிறைய பேசினாங்க. பின்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். பேசுகிறது தான் நம்ம கேட்டோம், பின்னாடி நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க விரும்பலை. பெரிய பெரிய தவறுகள் நடந்தது, அதெல்லாம் நம்ம யாரும் பார்க்க தயாராக இல்லை. பேசுங்கன்னு மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லை, செயல்படுங்கன்னு தான் நான் கேட்குறேன். பேச வேண்டிய நேரம் தான் பேசிட்டோம். அவர் பேசுகிற மொழி இவங்களுக்கு புரியாது, இவங்க பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியாது. நாம் மக்களுக்கு புரிந்த மொழியில் நம்ம சொல்கிறோம். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிக்கிட்டே கொண்டு போயிட்டுருப்பாங்க. என்ன பிரச்சனையோ அதுக்குள்ளார வரமாட்டேன். அரசியலாகவும் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக எதிர் வேண்டியாட்டுக்கார விஷயத்துக்காக, அதே போல் அந்த குட்கா விஷயத்துக்காகத்தான் இவரை சிறையில் வச்சாங்க. அதே குட்கா விஷயத்தில் கை செய்யப்பட்ட இன்னொரு தாவக்கிணறே விடுவிக்கப்பட்டிருக்கார். இப்போ இதை ஒப்பிட்டுலாம் ஒரு அரசியலாகவும் மாறுதலையாது. அது அவங்க பேசிக்கிட்டோம், அது அரசியலை பார்க்குறேன். நான் இங்கே காவல் சித்திரவதை சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுனால நான் அதுக்குள்ளார நிறுத்திக்க விரும்புகிறேன். இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிற தாவேக்கால பிடிச்சாங்க, அவரை பிடிக்கல, இதெல்லாம் ஆராய்ச்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். நாங்கள் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போக விரும்பல. தீர்ப்பில் இருக்கக்கூடிய கட்டளைகளை இந்த ஆட்சி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவேன், நீதிமன்றத்திலும் கூறுவேன்.
கிட்டத்தட்ட லாக்அப் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. அது சம்பந்தமான உறுதி இல்லை, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உறுதி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்திருக்கு, அவங்க பாடியை பார்த்துருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு, பார்த்துருக்காரு, மினிமம் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 3 அரெஸ்டோட கதையை முடிச்சிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது தப்பு. மேலே ஆட்கள் இருப்பாங்க, கட்டளையிட்டவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க டெலிஃபோன்ஸ்லாம் சீஸ் பண்ணுங்கள், கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மைகள் வெளியே வரும். உண்மை என்ன வருதோ அதை மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் உங்கள் சிறை மறைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறையாக இருக்குது. அதை வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு சிறையாக மாற்றுவதற்கு தீர்ப்புகள் இருக்குது. இந்த தீர்ப்புகளை அமலாக்கம் செய்கின்ற கேட்குறேன். இறுதியாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வழக்கு வருமானு நீதிமன்றங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றன. ரொம்ப பொறுப்புடன் சொல்லுகிறேன், நீதிமன்றங்கள் எல்லா நீதிமன்றங்களும் இலவச சட்ட உதவி ஆணைக்குழு வைத்திருக்கிறார்கள். நாகர்கோவில் மாவட்டத்தில் ஒரு இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இருக்குது. ஒவ்வொரு தாலுக்காவிலும் இலவச சட்ட உதவி கமிட்டி இருக்குது. மாவட்டத்தில் இருக்குது, ஸ்டேட் லெவலில் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது. அவர்கள் தானாக இந்த நான் சொல்கிற 2023 ஜட்ஜ்மெண்ட்டை அமலாக்கம் செய்யவில்லை என்பது தானாக முன் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியாதா? ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய சென்ற ஆண்டு 15/7/25 அவர் கொடுத்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறைகளிலும் ஃபாலோ ஆயிருக்கான்னு அவங்க கண்காணிக்க முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும். அவருடைய கவனத்திற்கு அந்த இலவச சட்ட உதவி ஆணைக்குழுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் செய்வது கிடையாது. இதுவும் உங்களுடைய கடமை என்று மறந்துவிடாதீர்கள். நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் பொறுப்பு என்று கூறுகிறார்கள். சிறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நலன் கருதி செயல்பட வேண்டியது நீதிமன்றத்துடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் கோரிக்கைகளையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி